தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கியுள்ள நிலையில் அது தொடர்பாக எழுந்துள்ள பல்வேறு சந்தேகங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கந்தசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் குணசேகரன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. வீடு வீடாக சென்று இன்றைக்கி படிவங்கள்லாம் பணியாளர்கள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படிவம் கொடுக்கும்போது பொதுமக்கள் குறிப்பாக வாக்காளர்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியான ஆவணங்களை அவங்க தயார் நிலையில் வச்சுருக்கணும்? அவங்க வீட்டில் வரும் பொழுது அவங்க யார் யாருக்கு அவங்களுடைய பேர் 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்குதோ அவங்க மட்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் எந்த இடத்துல இருக்குங்கிறத சரி பார்த்து அவங்க இங்கே இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷன் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேனாலும் சரி இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுடைய வாக்காளர் பட்டியல் விவரத்தை மட்டும் அவங்க குறிப்பிட்டு திரும்ப வழங்கினா போதும். 2 காப்பி அவங்க கொடுப்பாங்க. அதில் ஒரு காப்பி அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஒரு காப்பி இங்கே ரிட்டர்ன் பண்ணலாம். அதே போல் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகளோ வாரிசுகளோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்களோ அந்த விவரங்களையும் கொடுக்கலாம். அதனால் இந்த மாதம் நடக்கக்கூடிய இன்றையிலேருந்து ஆரம்பித்து ஒரு மாதம் நடக்கக்கூடிய இந்த எனுமரேஷன் பீரியடில் எந்த ஆவணங்களும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த பீரியடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியல் 2002 அடிப்படையாக கொண்டு தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறவங்க அனைவரையும் இதில் சேர்க்கறதுக்கான முயற்சி தான் நடந்திருக்கும். நீங்கள் சொன்னீங்க 2002 தேர்தல் அந்த ஆணையத்தினுடைய பட்டியலை இதாக வச்சு கொடுக்குறேன்ட்டு. 2002க்கு பிறகு சேர்ந்தவங்க என்ன பண்ணணும், அதுக்கு பிறகு சேர்க்க வேண்டியவங்க புதுசாக என்ன மாதிரியான ஆவணங்கள் எதுவும் தர வேண்டியுமா? ஓகே, அது 2002க்கு அப்புறம் அவங்களுடைய பேர் 2002க்கு பின்னால் தான் அவங்க பேர் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதில் ஒரு கடினமான வேலையும் இல்லை. என்னென்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ், அவங்களுடைய அப்பாவோ அவங்க அம்மாவோ யாரோ ஒருத்தர் அவங்க அண்ணனோ யாரோ ஒருத்தர் அவங்க இருந்தால் கூட போதும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம அவங்க பேரையும் சேர்த்துடலாம். அதனால் அந்த யார் பேர் 2002ல் இருக்குதோ அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் பேரும் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆவணங்கள் எல்லாமே நம்ம சேர்த்துருவோம். ஆவணங்கள் எப்போ வரும் அப்படின்னா, அடுத்த மாதம் 9ஆம் தேதி டிராஃப்ட் ரோல் போட்டதுக்கப்புறம் யார் யார் பேர் அதில் சேரலையோ அவங்களுக்கு தான் நாம் இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்க ஆனால் அந்த டிராஃப்ட் ரோலில் சேரலை. ஏன் சேரலை அப்படின்னா அவங்க 2002 வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரோ அவங்களுடைய ரிலேஷன் பேரோ இல்லை அப்படிங்கிறத நம்ம திரும்ப கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்போ அவங்க உரிய ஆவணங்களை கொடுத்தா போதும். இப்போ இந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை கொடுக்கறதுக்கு அந்த பணியாளர்கள் எத்தனை முறை அந்த வீடுகளுக்கு வருவாங்க? ஒருவேளை நம்ம கொடுக்க முடியல அப்படின்னாக்கா அவங்களுடைய சேர்த்தலுக்கு என்ன பண்ணணும்? 3 முறை நம்ம அவங்க வீட்டுக்கு போஸ்ட்டில் இருக்கிறோம். அதே போல் அவங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு 5 பேர் வாக்காளர் இருக்காங்கன்னா ஒருத்தட்ட கொடுத்து 5 பேருடைய படிவங்களும் கையெழுத்து வாங்கிடுவாங்க. யாரும் இல்லைன்னா தகவல் சொல்லிட்டு வருவாங்க. முகவரி ஒரு இடத்துல இருக்கும், அவங்க தற்காலிகமாக வேற ஒரு இடத்துல அவங்க வேலை செய்யறதுக்காக அங்கே போயிருப்பாங்க. இப்போ அவங்க இந்த மாதிரியான முறையை பின்பற்ற வேண்டும். இப்போ நம்ம வாக்காளர் பட்டியலில் இடம் பெறனாலே அவங்க எந்த இடத்துல குடியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நம்ம கேட்போம். இப்போ அவங்க சென்னைக்கு இப்போ வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஃபார்ம் வீட்டிலே கொடுத்துருவோம். அவங்க இந்த ஃபார்மை வாங்கலாம் கூட ஆன்லைன்லேயே அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி டேட்டா, ஏன்னா அந்த டேட்டா எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, அதை எடுத்து இண்டிவிஜுவலே ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம். அதையுமே நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அதனால் அவர் வாக்காளர் தற்காலிகமாக இடம்பெயர்ந்திருக்காரு, திரும்ப இங்கே தான் வாக்களிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவர் ஆன்லைனில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு வேளை அந்த ஃபார்ம் அதுக்கு நம்ம அவங்களுக்கு சிறப்பான ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கோம். பிஎல்ஓஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி, ஏன்னா இதில் நம்ம மாநிலத்தை பொறுத்த மட்டும் மிக குறைந்த அளவுக்கு தான் அந்த மாதிரி எழுத படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க. ஒரு பிஎல்ஓ எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் 1000 வாக்காளர் இருக்காங்கன்னா அதில் 15-20 பேர் தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு அசிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இது போக நம்ம அரசியல் கட்சியை சேர்ந்த பிஎல்ஏஸ் தான் வராங்க, அவங்களும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுபோக வாலண்டியர்ஸ், என்எஸ்எஸ் சேர்ந்தவங்க என்சிசி சேர்ந்த மாணவர்களையும் நம்ம வாலண்டியர்ஸாக இதில் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து அந்த மாணவர்களையும் இதில் பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் எடுக்கிறது தான் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் வருமா? அதுக்கு பிறகும் சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த 1 மாதத்துக்கு பிறகும் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 1 மாதத்தில் நம்ம ஏற்கனவே 2002 வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கக்கூடிய அதில் அடுத்த 1/1/2026 18 வயசாக பூர்த்தியாகக்கூடிய வாக்காளர்களையும் அவங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்குவோம். ஆனால் இந்த டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணக்கப்புறம் தான் அவங்க பேர் அதில் இணைக்கப்படும். அதே போல் அந்த 2002 யாருக்கு இருந்தாங்களோ அவங்களுடைய உறவினர்கள் இருந்தாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த டிராஃப்ட் ரோலுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கறதுக்கான முடிவெடுப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.